சீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் கொண்டல்சாமி. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை எதிர்பார்க்காத வெற்றி, திமுக எதிர்பார்க்காத தோல்வி. இந்த தோல்விக்கு பலரும் பலவிதமான காரணங்களை சொல்றாங்க. திமுகவினுடைய தோல்விக்கு தாவேகா வெற்றி இவிஎம்மால தான் இது சாத்தியப்பட்டது அப்படின்னு அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது இன்ஸ்டாகிராமாலையும் குழந்தைகளாலையும் பெறப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. தாவேகாவினுடைய இந்த வெற்றியை மே 17 இயக்கம் எப்படி பார்க்க? இப்போ நீங்க சொன்னது போல இந்த வெற்றி யாரும் எதிர்பார்க்காத வெற்றி தான். அதே நேரத்தில் இது இவிஎம்மால வந்திருக்குமா அப்படிங்கிற நம்ம யூகத்தில் எதையும் பேச தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறோம். தாவேகாவுடைய வெற்றிங்கிறது உறுதியாக இருக்குது. இப்போ இந்த வெற்றி ஏன் கிடைத்தது அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஆய்வு கண்டிப்பாக தேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குதாங்க. இப்போ அதற்கு மாற்றாக தாவேகா புதிதிலே ஒரு 2 வருடங்களுக்குள்ளாரையே ஆட்சியை பிடிச்சிருக்குங்கிறது எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தணுங்கிறது அது எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படை அது முக்கியமானது. ஆனால் அதற்காக யூகங்களுக்கெல்லாம் போக தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த வெற்றியின் மூலம் இன்னும் சொல்ல போனால் இந்த வெற்றி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் மக்கள் கண்ணை மூடிட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க. நாங்கள் அதை மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் அது இப்போ தாவேகா தான் புதுசுலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி பல்வேறு வேலைகள் இதற்காக நடந்தது. திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் தொடரலை. அதை அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுப்போங்கிறத அவங்க தொடரலைங்கிறதா நிலையா இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் இந்தியா முழுக்க ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் திமுக ஆட்சி அதிமுகவுக்கு அடுத்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், நாங்கள் தான் மாற்றுன்னு ஒரு கோஷத்தை வச்சாங்க. அந்த முழக்கத்தை தமிழக மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. மாற்றம்தான் தேவை அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்திருந்தா அதை ஏன் தாவேகாவுக்கு போட்டுறோம், ஏன் பிஜேபிக்கு போடலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இது யாரும் கேட்கறது கிடையாது. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் குறியாக இல்லை, அது யாருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருந்திருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களை குறை சொல்றதுல அந்த யாருக்கு அப்படிங்கிற ஒரு இக்கண்ணா வைக்கிறீங்களா, அதுல விஜய் சரியான ஒரு தேர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அவங்க அந்த மக்கள் அவரை அவர் மேல எந்த அலிகேஷன் கிடையாது. ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு. ஏற்கனவே வெளிப்படையா அவர் பேசியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அவருடைய செயல்பாடு தான் இன்னும் அவரை தீர்மானிக்க போகுது. இல்ல, அவருடைய செயல்பாடு இனி தீர்மானிக்கும். அவருடைய கடந்த கால செயல்பாடு ஆட்சிக்கு வருவதுக்கு உண்டான காரணமா இருந்துச்சா? அதுதான் சொல்றாரு. கடந்த கால செயல்பாடு அப்படின்னா அவர் மேல அவருக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது இல்ல. அவர் அரசியல்ல 2 வருடங்களா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் மக்கள் பணியா பார்த்தா நேரடியாக செய்யலாம், ஆனா மறைமுகம் ரசிகர் மன்றமோ செஞ்சிருக்கிறாரு. ஆனால் பிஜேபியை போல இந்தியை திணிப்பது, நான் இந்தியை திணிப்பேன் அப்படின்னு எங்கேயும் பேசுனது கிடையாது. தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பழிக்கிற வேலையை இன்னைக்கு செஞ்சதில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு கிளீன் இமேஜ் அவருக்கு இருக்கு. அந்த இமேஜ் அந்த மக்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அதனால இவங்க மாற்று முடிவெடுத்துக்கலாம். ஆனா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருந்திருப்பார் அப்படின்றால் கண்டிப்பாக விஜயும் தமிழக மக்கள் புறக்கணித்திருப்பார்கள்ங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனா அதே நேரத்துல எப்படி பிஜேபியை புறக்கணித்தார்களோ அதே போல பிஜேபியுடைய கடப்பாறையை தூக்கிக்கிட்டு நாங்க வருவோம் அப்படின்னு மறைமுகமாக பிராமண கடப்பாறையை தூக்குவோம்லாம் பேசிட்டு இங்க மக்களை செங்குத்தாக புழக்கிற வேலையை திராவிடமே தவறுன்னு சொன்னவங்க அவங்களையும் மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதாவது பிஜேபியும் நிராகரிச்சிருக்கிறாங்க, பார்ப்பன கடப்பாறை தூக்கிட்டு வருவேன்னு சொன்ன அவங்களையும் நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 2ஐயும் நிராகரிச்சுட்டு இவர் மேல எந்த அலிகேஷன் இது வரைக்கும் இல்லை, அவருடைய செயல்பாடும் அதை நோக்கி இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் எதுவும் பேசல, இனியும் செய்ய மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த வெற்றிங்கிறது அவருக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெற்றி எப்படி இப்படி மேசிவா இவ்வளவு அடர்த்தியா வந்திருக்கு அப்படின்னு அதுல கூட நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த வெற்றியை கூட தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு முழுமையாக கொடுக்கல, பெரும்பான்மை கொடுக்கல. கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தா 150 160 சீட்டோட கொடுத்துருக்கலாம். ஏன் பெரும்பான்மை கம்மியா இருந்திருக்கு அப்படின்னா, மக்கள் உங்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றது மாதிரி தான் இந்த செய்தி. அதே போல அவரும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா,
தான் பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கும் வண்ணம் அவருடைய செயல்பாடை நம்ம சொல்லணும். ஓ, எடுத்த உடனே அவங்க பெரும்பான்மை இல்லைன்னு ஒன்று அவங்க வந்து நேரா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியோட அலைன்ஸ் வச்சு எங்களுக்கு பெரும்பான்மை கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா அதை அவங்க செய்யலை. சரி, இல்ல நீங்க இந்த இடத்துல ஒரு நீ தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன். பிஜேபிக்கு நான் வந்து பி டீம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து தெளிவுபடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தாவேகாவுக்கு வரும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொண்டு அதிமுக இருந்து ஒரு பிரிவினர் ஒரு பிளவை ஏற்படுத்தி, அது அவர் ஏற்படுத்தினா சொல்ல ஒரு பிளவு எப்படி ஏற்படுத்தி அந்த அதிமுக இருந்து அதிருப்தியா இருந்த 25 எம்எல்ஏக்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறார். அந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்க பிஜேபியோட எப்படி தொடர்புல இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பி வேலுமணி நேரடியா RSS நிகழ்ச்சியில போய் கலந்துட்டார். அப்போ அந்த அதிமுக எம்எல்ஏவை விஜய் பெரும்பான்மைக்கு ஆதரவா பெற்றார். அப்படிங்கும்போது விஜயனுடைய நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குறியாது இல்ல. அதுதான் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, விஜய் இது முதல் கட்டமாகவே 107 இடங்கள் தான் கிடைச்சிருக்குன்னு கிடைச்ச உடனேயோ இந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா அவர் நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவருடைய பிஜேபியோட பி டீம் தான் தேர்தலுக்கு பிறகான பிஜேபியோட நெருங்குறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கும். ஆனா அவர் அதை செய்யல. அவர் என்ன பண்றாருன்னா, மதச்சார்பற்ற கூட்டணி யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இடங்களை தான் தேர்வு செஞ்சு அவங்ககிட்ட தான் தொடர்ச்சியா ஆதரவு கேட்டு இருக்காரு. அதிமுகவுடைய பிளவுங்கிறது அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து அவர்கள் வந்து விலகி போறதுக்கு அவங்க மனம் இல்லாமல் அவங்க உடையிறாங்களே ஒழிய இது இதனால கிடைச்சிடும் அப்படின்னா தனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி யார் வந்தாலும் ஏத்துக்கிறாங்க. ஆனால் அவர்கள் போனாலும் கூட அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்களோ 2 கம்யூனிஸ்டுகளோ அவ்வளோ ஆதரவு இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்து விசிகாவிடமும் ஐயுஎம்எல் கூடயும் கம்யூனிஸ்டுகளிடம் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க, கேட்டாங்க. அவங்களுடைய வழியாக தான் வந்தது. காங்கிரஸுமே அவங்களாதான் அவசரப்பட்டு போனாங்களே ஒழிய இவங்க வந்து வழியை போய் கேட்டு இது பண்ணி அதுக்காக ஒரு குதிரை பேரம் நடந்ததெல்லாம் நாங்க பார்க்கல. ஆனால் காங்கிரஸ் உடைய இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இவங்களுடைய விசிகாவோ லெஃப்ட் பார்ட்டியாவோ இவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் இதை ஒரு பேக் போனா பின்னாடி இருந்து இவங்க வந்து வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி மூலியம் அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய துரோகம். இவங்களும் பெரும்பான்மைக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்களே ஒழிய அதை முறைப்படி அந்த கட்சியினுடைய ஏற்கனவே இருந்த கூட்டணியோட தலைமையிட்ட சொல்லிட்டு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம தனக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக உடனடியே போடுது. இது காங்கிரஸோட இந்த செயல்பாடை எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியும். அதனாலதான் தமிழ்நாடு 60 ஆண்டுகளாக அவர்களை நிராகரித்து வைத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது இதுதான். காங்கிரஸ் உடைய இந்த நிலைப்பாடுங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கான புதுசா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த அதிர்ச்சியும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் உடைய வரலாறே அதுதான். காங்கிரஸோட வரலாறு நீங்க சமீப காலத்தில் எடுத்தா கூட இந்தியா முழுவதும் காங்கிரஸ் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை தான். பிஜேபிக்கு எதிர்ப்பு நாங்க தான் இது சொல்லிக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவான வேலை எல்லா வேலையும் செய்தது காங்கிரஸ் தான். பிஜேபியை உண்மையாக எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ். ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா முக்கியம் என்று இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அடிக்கடி ஒரு தூக்கி காப்பாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு தூக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரு தனக்கு வரக்கூடிய 1-2 இடங்களை கூட விட்டு கொடுத்து மாநிலங்கள்ல பிஜேபி அல்லாத ஆட்சியை உருவாக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க செய்யல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் முன்னாடி இருந்ததோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணியை உடைச்சிருக்கிறாங்க. இல்ல தோழர், நீங்க ஆட்சி அமைப்பதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களே போதும் அவங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதுவே போதும் அப்படின்னு தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் வந்து நினைச்சிருந்தாங்கன்னா அந்த அதிமுக ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்குள்ள அந்த டிஸ்ட்ரிபியூட் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிளவுபட்ட அதிமுகவினுடைய சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அவர்களை போய் ஒரு முதலமைச்சராக ஒரு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நேர்ல போய் சந்திப்பது வந்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்ல அதுதான் இப்போ நமக்கு வந்து இவங்களுடைய பெரும்பான்மை அப்படிங்கிற அடிப்படையில எங்க தங்களுடைய ஆட்சியை பெரும்பான்மை இல்லைன்னு கவுத்துருவாங்களோ பிஜேபி ஏதாவது செஞ்சிருமோங்கிற ஒரு பதட்டம் இவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது நமக்கு புரியுது. உள்ளுக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம அந்த கட்சிக்காரங்க கிடையாது. நம்ம வெளியில இருந்து பார்க்கறது அடிப்படையில அவர்கள் வந்து தாவேகா விஜய் வந்து அவர்களுடைய நிலைப்பாடாக முதல்ல இருந்தே பிஜேபி அல்லாத
கூட்டணி கட்சியினோடு சேர்ந்துதான் இருக்கணுங்கிறதா அவங்களோட நிலைப்பாடாக இருந்ததை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். இல்ல இது இப்படி எடுத்துக்கலாமா தோழர்? திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளையும் இழுத்துட்டு திமுகவை பலகீனப்படுத்திட்டு அண்ணா திமுகல வந்து அதிருப்தி எம்எல்ஏ 25 பேரை இழுத்துட்டு இது விஜய் வந்து ஒரு புது வகையான அரசியல் மூவை கொண்டு போறாருங்கிறதையும் எடுத்துக்கலாமா? இல்ல, இது வந்து தற்கொலை சமம். இது வந்து தற்கொலை சமம். அதாவது ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இல்லாத ஒரு சமயத்துல பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன் இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களே தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கணும், அதிமுக திமுக இருந்தால் பற்றி வலுவாக இருந்தால் மட்டும்தான் இங்க பிஜேபி வலதுசாரிகளால் உள்ள நுழைய முடியாது, அப்ப இந்த கூட்டணி இருக்கணும்னு சொல்லி பேசுனது. இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற போது விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த பக்கம் இருந்து திமுக கூட்டணியை உடைச்சு திமுக பலவீனப்படுத்தி அதிமுக கூட்டணியில அதிமுக இருந்து பல பேரை வெளியில் எடுத்து அதிமுக பலவீனப்படுத்தினா அப்போ உங்களுக்கு எதிர்த்தரப்புல யார் இருப்பா? இந்தியா முழுக்க ஆளுங்கட்சியா இருக்கிறது பெரும்பான்மையான மாநிலங்கள் பிஜேபி இருக்குது. அப்போ அது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அது உங்களை நீங்களே வந்து கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்ற அந்த மாதிரி தவறை தாவேகா செய்யாது என்று நான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து யூகங்களா எதுவும் பேச தேவையில்லை, நம்ம வந்து ஃபேக்டா பேசுவோம். நம்ம வந்து இப்போ பேச வேண்டியது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியாக அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இனி அவர்களுக்கு முன்னாடி இருக்க சவால் என்ன? இந்த சவால் தான் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். இல்ல நீங்க தாவேக்காயை அப்படி ஒரு முடிவெடுத்தா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி திமுக அண்ணா திமுக கூட்டணி, திமுக வெளியிருந்து ஆதரவு, அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடி முதலமைச்சர் இது திருமாவளவன் பேசினாங்க அப்படின்னு திருமாவளவன் நேற்றைக்கு முந்தின நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இது விளாவரியா அப்படியே பட்டவத்தனமா அதை சொன்னார்கள். ஆனா அடுத்த நாளே வந்து அதை மாற்றி திருமாவளவன் பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க, அடுத்த நாள் மாத்தி சொன்னாப்புல. அவர் அடுத்த நாள் மாத்தி சொன்னதுக்கும் திருமாவளவன் அடுத்த நாள் மாற்றி சொன்னதுக்கும் நம்ம வந்து இந்த 2 இடத்துலையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையில் திமுக அண்ணா திமுக உடன்பாடு ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு பாக்குறீங்களா, அது இதுவும் தற்கொலைக்கு சமம் பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அதாவது தோழர் பேபி அவர்களும் சரி திருமாவளவன் அவர்களும் சரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததை மாத்தி பேசல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரப்பூர்வம் எங்ககிட்ட யாரும் பேசல, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது 100க்கு 100 உண்மை. இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இதை திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய வாரிசுகளும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய வாரிசுகளும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இதை எதிர்த்தாங்க, இது கூடாது அப்படின்னு. நீங்க கேக்குறீங்க இது ரெண்டும் இணைந்தா இது ஒரு தற்கொலை சமமா இல்ல அரசியல் சாணக்கியமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தற்கொலை சமம் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விஜயை இன்னொரு 25 வருஷத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா மாறி இருக்கும். ஏன்னா விஜய் வந்து கடைசியாக அவருடைய உரை, அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி உரை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், என்ன சொன்னாருன்னா, என்னை எதிர்ப்பதற்காக இந்த 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க பாருங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அது உண்மைனா இருக்கும், உண்மைனா இருந்தா இன்னமும் அசைக்க முடியாத சக்தி அவர் நிற்பார். அதே நேரத்துல இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து நடக்க விடாமல் தடுத்ததில் எனக்கு தெரிந்து திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தத்துவார்த்த ரீதி புரிதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் மீது தீராத பற்றுடைய பலரும் சேர்ந்துதான் இதை தடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்க மிக முக்கிய புள்ளிகளுக்கு இன்னும் சொல்ல போனா அவர் தலைவருக்கு இது விருப்பம் இல்லைங்கிறத நான் நினைக்கிறோம். பட் ஆனா இது நடக்காம போனது நல்லது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு. நம்ம வந்து இது வந்து நீங்க தாவேக்கா வந்து ஒண்ணுமே தெரியாத கட்சி, அது ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சலசலப்போ அது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எதிர்கட்சியாக மிக வலிமையோடு திமுக இருக்குது, ஒரு 60 ஆண்டு கால பாரம்பரியமான கட்சி. இந்த பக்கம் தாவேக்கா புதுசா ஏதாவது செஞ்சிடணும், மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு அவங்க இருக்கிறாங்க. இது அரசியல் எல்லையை கடந்து தமிழ்நாட்டுக்கு மிக ஆரோக்கியமான சூழலாகத்தான் மே 17 இயக்கம் பார்க்குது. எப்பவுமே மே 17 இயக்கம் சொல்வது தமிழ்நாட்டில் வட இந்திய கட்சிகளுக்கு இடமில்லை, இந்திய தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வேணும்னா மாநில கட்சிகள் தான் இருக்கணும், தமிழ்நாட்டின் நலன் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. இந்த சூழல் இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ நீங்க வந்து அது ஒரு சின்ன கட்சி தான், ஆனாலும் அவங்களுக்கான சில சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யுது. அவர்களை சில பேர் மேனிபுலேட் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு வந்தது, அது குறித்து உடனே விமர்சனம் வந்த உடனே அவங்க சரி பண்றாங்க. ஆமா நாங்க சொன்னோம்,
நாங்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் முதலமைச்சர். அது வரைக்கும் நாங்களும் சாதாரண எம்எல்ஏக்கள் தான். இது ஆளுநர் மாளிகையோடைய அறிவிப்பு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காம பார்த்துக்கிறோம். சபாநாயகர் தேர்தலில் வந்து அதே மாதிரி தானே நடந்துச்சு. இல்ல சபாநாயகர் தேர்தல் அதான் சபாநாயகர் இதுல வந்து அவங்க வந்து புரோட்டோகாலாவே மாத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம இதை எப்படி சரி பண்றதுங்கிறத நம்ம வந்து அடுத்து பேசுவோம். இருமொழி கொள்கையை வந்து தான் எங்களுடைய கொள்கை, அதுதான். பண்டிட்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு வருது, திருத்திக்கிறாங்க. ஒரு தவறுன்னு சொன்னா அதை திருத்திக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்காக பார்க்கும் பொழுது எதிர்கட்சியாகவும் வலுவாக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாகவும் ஒரு துடிப்போடு இருக்கிறாங்க போது இதை நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்து தமிழ்நாட்டிற்கான வலதுசாரிகள் உள்ள நுழையாம இருந்தா ஒரு தமிழ்நாடை உருவாக்குவதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம. வலதுசாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து திமுக வந்து பிஜேபி எதிர்ப்பு, மதவாத திட்டங்கள், மதவாத திணிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையா திமுக எதிர்த்துட்டு வந்தாங்க. அதுல எந்த இடத்துக்கும் சமரசம் செய்யல. இருமொழி கொள்கை இது பண்ணும்போது, புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தும் போது அதெல்லாம் வந்து நீங்க நிதியே கொடுக்கலினாலும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து கடுமையா ஒரு ஃபைட் பண்ணாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்த திமுக இந்த தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பெருவாரியா இழந்துட்டாங்க. சிறுபான்மையினர் வந்து பெருவாரியா திமுகவுக்கு வாக்களிக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ பெருவாரியான வாக்களிக்கல அப்படிங்கிறத விட நீங்க வந்து 11 மாவட்டங்கள்ல தாவேகா வந்து ஒரு வெற்றி கூட பெறல. 11 மாவட்டங்கள்ல தாவேகா வெற்றியே பெறல. அப்போ அந்த ஊர்ல எல்லாம் விஜயோடைய அலை அடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சு பார்க்க வேண்டும். தாவேகாவுடைய இந்த வருகையினால எல்லா செக்ஷனும் இருந்தும் ஓட்டுகள் போயிருக்கு. இப்ப நீங்க எந்த வித பற்றும் இல்லாம நாங்க தமிழர்கள் மட்டுமே நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசின நாம் தமிழருடைய 8% வாக்கு 4% குறைஞ்சிருக்கு. இது நம்மெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம்னு சொல்லி அப்படியே பிரச்சாரம் செய்து பிஜேபி வாங்கின 11% ஓட்டு இன்னைக்கு 2% ஓட்டுல தான் நிற்குது. அவங்களோட 9% ஓட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது. அதே போல தலித்துகள் ஓட்டு, அவர்கள் ஓட்டும் கன்வெர்ட் ஆயிருக்குது. ஜோசப் அப்படிங்கிற விஜய் அப்படிங்கிற அவர் ஒரு கிறிஸ்தவரா இருப்பாரு அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவர் ஓட்டு போயிருக்கும். இஸ்லாமியர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பெருவாரியாக போகலங்கிறத நான் பாக்குறேன். ஆனால் அதுல ஒரு சின்ன ஊசலாட்டம் வந்திருக்கு. திமுகவுக்கு போட்டதுல இருந்து குறைவா ஏன் இந்த இடத்துல நான் கேட்கிறேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல வந்து ஏன் விஜய் கருத்து சொல்லணும் மே 17 இயக்கம் ரொம்ப வந்து சொன்னாங்க. தோழர் திருமுருகன் காந்தியும் சொன்னாங்க, நீங்களும் எழுதிருந்தீங்க, இப்ப முகநூல்ல பதிவு போட்டிருந்தீங்க. அப்படி திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு எந்த ஒரு கருத்தும் சொல்லாத விஜய்க்கு வந்து எப்படி முஸ்லீம் ஓட்டு, சிறுபான்மையின ஓட்டு எதன் அடிப்படையில போனுச்சு அப்படிங்கிறது தான் அதுல. இல்ல இதை நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதுதான். அதாவது இப்போ கிறிஸ்தவர்கள் போட்டிருந்தா கூட ஒருவேளை ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த பெயருக்காக கூட போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு யூகிக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்குள்ளார ஒரு செக்ஷனுக்கு வந்து திமுக தங்களுக்கு எதுவும் செய்யலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நீண்டகால சிறைவாசல் அது நடக்கலை அப்படிங்கிறது. ஆனாலும் நாங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த தேர்தலில் சிறுபான்மையர் வாக்குகள்னு பார்க்கும்பொழுது இஸ்லாமியர் வாக்கு பெருவாரியாக திமுக தான் விழுந்திருக்கு. ஆனால் முழுமையாக விழுந்திருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கான காரணங்களை இப்போ திமுக கூட நாங்கள் வந்து காரணத்தை ஆராயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். நீங்கள் வந்து எந்த குதிரை பேரத்துக்கு உள்ளார போகாமல் குறுக்கோளியில் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்காம, இல்லை 5 வருஷம் அவங்க நடத்தட்டும், எப்படி இருக்குன்னு மக்களே பார்த்து முடிவு பண்ணட்டும், அதுக்குள்ளே நம்மளை வலிமைப்படுத்திக்கணும்னு திமுக நினைக்கிறதும் சரி. நாங்கள் வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டோம், அதே நேரத்தில் மதச்சார்பற்ற சக்திகள் எங்கள் கூட இருங்க, நாங்கள் செய்கிற சிறு சிறு தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக திருத்துறோம், எல்லாம் சேர்ந்து இந்த வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறோம்னு சொல்கிற தாவேகா ஆட்சி பிடித்த ஒரு பக்கம். இந்த 2 பக்கமும் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான சூழல்ல தான் இருக்குன்னு இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது எசக்கு பெசகா நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், குறிப்பாக மே 17 இயக்கம் அதை பார்த்து அனுமதிக்காது. தொடர்ச்சியாக எப்படி கடந்த காலங்களில் அரசுகள் தவறு செய்யும் பொழுது இடித்துரைத்தோமோ, கோரிக்கை வைத்தோமோ, சில நேரங்களில் தேவைப்படும் நேரத்தில் போராட்டம் செய்தோமோ அதையும் செய்வதற்கு மே 17 இயக்கம். நிறைவான ஒரு கேள்வி தொடர். தாவேகா ஆட்சி அமைச்ச உடனே வந்து 717 டாஸ்மாக் கடையில மூடி இருக்கிறாங்க. நேற்றைக்கு வந்து 620 அம்மா உணவகங்களை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையலுக்கு உண்டான உபகரணங்களை வந்து உடனடியாக கொள்முதல் பண்ணணும், ஒரு தரமான சுவையான உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து வந்தாலும்
டாஸ்மாக்ல வந்து முன்ன வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு எதிராக அதிகமா 10 ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லி தான் பிரதான குற்றச்சாட்டு சொன்னாரு. கரூர்ல அந்த பாட்டு பாடுனதுக்கு பிறகுதான் இந்த இதெல்லாம் இருந்தது. இப்ப டாஸ்மாக்ல வந்து பாட்டிலுக்கு அதிகமா வந்து 20 ரூபா வாங்குறத ஆதாரங்களோட வீடியோ வந்துட்டே இருக்கு. 5 நாள்ல 25 கொலைகள் நடந்திருக்கு. நேற்றைக்கு வந்து புதுக்கோட்டையில ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு சிறுமி கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் அது இது பண்ணி தொடர்ச்சி அந்த 5 நாள்ல வந்து இவ்வளவு ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் சொல்லிதான் தாவேகா பிரச்சாரத்துல முன்னெடுத்தாங்க. இப்ப அதே தொடருது. டாஸ்மாக் இதையும் ஒரு பக்கம் மூடுறாங்க, ஒரு பக்கம் பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க. தாவேகா இதை வந்து எப்படி கையாளும் நினைக்கிறீங்க? இதே மாதிரி தொடர்ந்தால் மே 17 இயக்கம் தாவேகாவுக்கு எதிராக ஒரு போராட்டங்களையும் முன்னெடுக்கும். அதாவது நம்ம எப்பவுமே மே 17 இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோடு தான் நம்ம. இன்னும் சொல்ல போனா எங்க தோழர் அடிக்கடி சொல்லுவார், எந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் எதிர்கட்சியும்பார். அது போலதான். ஆனா எதுக்காக எல்லா நேரத்திலும் எதிர்க்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நமக்கான கோரிக்கை இப்ப நம்ம மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நினைவேந்தல் நடத்தியிருந்தோம். அந்த நினைவேந்தல்ல தாவேகா அரசு கோரிக்கை வச்சோம். எல்லா அரசுக்கும் வைக்கிற மாதிரி தாவேகாவுக்கும் சில கோரிக்கை வச்சிருந்தோம். இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நினைவு தூண் நீங்களே வைங்க, அதை அரசு விழாவா நடத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அது மாதிரி கோரிக்கை வைக்க வேண்டிய நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுது அது வந்து கையை மீறி போகுது, இல்லை உங்களால தடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சால் மே 17 இயக்கம் களத்தில் இறங்கும். கடந்த காலங்களில் எல்லா அரசுகளும் இருக்கும் பொழுது, எந்த அரசு அதிமுக இருந்தாலும், திமுக இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, மத்தியில காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவர்களுடைய மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து வீதியில் நின்றுக்கிறோம், வழக்கு வாங்கியிருக்கிறோம், சிறைக்கு சென்றிருக்கிறோம். அதே போலதான் இப்போ நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான கால அவகாசம், நேரம் இதெல்லாம் தேவைப்படுங்கிறது நாங்க உணர்றோம். அதை தான் எதிர்கட்சியும் சொல்றாங்க. உங்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. பெரிய மூத்த தலைவர்களாக ஐயா வைகோ கூட அதை தான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல நீங்க இது விரைவாக, எவ்வளவு விரைவாக சரி செய்யணுமோ சரி செய்யுங்க. மக்களுக்கு பிரச்சனை வந்தால் மக்களுக்காக குரல் கொடுக்க இங்க 1000 பேர் இருக்கிறோம், திரண்டு வருவோம். அது யாராக இருந்தாலும் சரி தான். கடந்த காலங்கள் நடந்தது போல இந்த எப்பவும் அதற்கான தேவை இருந்தால் கண்டிப்பாக நம்ம போராட்டம் செய்து மக்களுக்கான சட்டம் ஒழுங்கு அதை வந்து ஒரு கால அவகாசம் வேணும். இப்பதான் வந்திருக்காங்கிறது நீங்க சொல்றதை நாங்க புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து டாஸ்மாக்ல வந்து பாட்டிலுக்கு அதிகமா 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லும் போது இப்ப 20 ரூபா, சில இடங்கள் 30 ரூபா கூட வாங்குறாங்கன்னு வருது. இதை எப்படி தடுக்க முடியாம காலத்தால? கரெக்ட் தான். இது வந்து உரிய நடவடிக்கை அவங்க தான் எடுத்திருக்கணும். அரசு வந்து உடனடியாக கவனத்துக்கு போயிருந்திருக்கணும். ஏன்னா சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து துணை நடிகர் முத்துக்காலைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நீ உதவணும்னு ஒரு சின்ன காணொலி வெளியிட்டது உடனே டக்குன்னு அது முதலமைச்சருக்கு ரியாக்ட் பண்ணி ராஜ்மோகன் அமைச்சர் போய் பார்த்துட்டு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது, ஆதாரத்தோடு வருதுங்கும் போது அதை நீங்க கவனத்தில் எடுத்து சரி செய்யணும். ஏன்னா இல்லைன்னா நீங்க மக்கள் மத்தியில உங்களுக்கு தான் செல்வாக்கு குறையும் அப்படிங்கிறதான். சரி, பார்ப்போம். இப்பதான் ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் தொடர்ச்சியா இந்த தாவேகா அரசு எதை நோக்கி பயணிக்குங்க பார்ப்போம். தவறாக பாதையில தாவேகா போனதுன்னா மே 17 கடுமையான போராட்டத்திலையும் முன்னெடுக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்து போயிருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.